ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். ஆல்ரெடி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷனாக ஹெல்த்தியான ஹோம்மேட் ஜிஞ்சர் மின்ட் லெமனேட் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சம்மருக்காக நீங்கள் நிறைய ஸ்குவாஷ் வெரைட்டிஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் எவ்வளவு ஆடட் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹோம்மேடு ஸ்குவாஷை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நம்ம அதை ஈவன் கிட்ஸு கூட வித்தவுட் ஹெசிடேஷன் கொடுக்கலாம். இந்த ஸ்குவாஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி. 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? இந்த ஸ்குவாஷுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸ் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி இங்கே 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் லெமன் ஜூஸ்க்கு 2 கப்ஸ் ஆஃப் சுகர், டபுள் த குவான்டிட்டி. 1 கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 1 கப் ஜிஞ்சரை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்குவாஷுக்கு இஞ்சி சாறு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜிஞ்சரில் இருக்க கால்சியம் கண்டென்ட் நம்மளுடைய உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் இது ஒரு 1/2 hour நம்ம அப்படியே செட்டில் டவுனாக விடலாம். மீன்வாயில் நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 2 கப் சுகருக்கு 1 கப் வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா புதினாவை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா புதினா நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது நல்ல பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்குவாஷோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய புதினா ஜூஸும் இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம 10 minutes ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுகர் சிரப்பும் இப்போ இந்த லைட்டான பிசு தன்மை வந்திருக்கு. இந்த அளவு போதும். வேறு எந்த கம்பி பதெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம செட்டில் டவுனாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி சாறு, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகர் சிரப்போட. நான் சொன்ன அந்த கால்சியம் கண்டென்ட் இதுதான், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இஞ்சி சாறு ஆட் பண்ண பிறகு ஒரு 5 minutes நம்ம இதை கொதிக்க விடலாம். 5 minutes later. இஞ்சி சாறும் சேர்த்து ஒரு 5 minutes ஆயிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு கொதிச்சது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிரப்பு இப்போ மிதமான சூட்டுக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புதினா சாறு ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஜூஸ் ஆட் பண்ணி இப்போ நம்மளுடைய சிரப்பு கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போது லெமன் ஜூஸை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் டேஸ்ட் வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்மளுடைய ஜிஞ்சர் மின்ட் லெமனேட் ஸ்குவாஷ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்குவாஷ், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சில் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அடடா, இந்த சம்மருக்கு இந்த ஸ்குவாஷ் அமிர்தமாக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்குவாஷை செஞ்சு பார்த்து இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்குவாஷை பற்றின உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Till then, it's bye from Charu.